ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்பவுமே அட்டகாசமான ஒரு முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை குழம்புக்கு தேவையானது கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை, தேங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், சோம்பு, மிளகை வந்து ஸ்மெல் வர வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மசாலாவே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கறி மசாலா போட்டால் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழையாக மசிஞ்சு வரட்டும். கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த தக்காளியோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கும் போது அது கீழே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம முட்டை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து உடச்சி ஊற்றும் போது நம்ம டேரெக்டாக உடச்சி ஊற்ற வேண்டாங்க. அதோட கூடு வந்து உள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஊற்றும் போது கூடு இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி உடச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும், இல்லைனா எக்கு வந்து கரைஞ்சி போயிடும். நம்ம முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதாங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி சிம்மிலே வச்சுக்கலாம்.
ஆல்ரெடி இந்த ஹீட்லேயே எக்கு வந்து பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கும். இப்போ ஆன் பண்ணி சிம்லேயே வச்சுருந்தா நல்லா குக் ஆகிடும். உடனே எக்கை வந்து திருப்ப வேண்டாம். லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரண்டியால் இப்படி லைட்டாக கீழே பிடிக்காத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக எக் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக உடையாமல் வந்திருக்கு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லா கூடவே வச்சு சாப்பிட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.